வராது. ஒரு சமா கம்பெனி ஒரு கம்பெனி வாத்தியார் வரல. அது பல ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும். இந்த மாசத்துல இறக்குறவங்களுக்கு சோம மோட்ச சம்பிரதாயம். இந்த ஐயாவுக்கு நாடக வாத்தியார அந்த கலை தொழில் ஈடுபட்டவருக்கு நாடக பல ஆசான்கள் வந்திருக்காங்க. அதனால விநாயகர் பெருமான் வேண்டி மூத்த பிள்ளை மோழ இளைய பிள்ளை கால அப்படின்வாங்க. கைலாயத்தில் ஒரு எப்படியான கைலாய பரமனுக்கும் கைலாய குறவனுக்கும் பல்லுட்டி பசங்க ஊசி பண்ணி வைக்கிறவனுக்கும் மண்டை பேணு வாங்கலாழி கைலாய குறவன் நான் சொன்னேன். கைலாய பரம கடவுளுக்கும் உமா பார்வதிக்கும் பிறந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள். விநாயக பெருமான் வேலவன். மூத்த பிள்ளை இருக்கிற விநாயக பெருமான் யானை முகம் பான வயிறு தப்பானி காலு முறமோன்ற காலு போட மாட்டார் உடல் மாட்டார். அவருக்கு தேவை வெற்றில பாக்கு வாழைப்பழம் அவளுக்கு தேங்காய் கொழுக்கட்டை அவரி பொருள்கள்ல வத்தி கலப்புறம் இது வைத்து படுத்தால் பன்னி கரும்பு வைத்து படுத்தால் ஆலமரமும் அரச மரமும் வேம மரமும் மூல கண்டனம் உட்காந்துப்பார். நல்லதை பொறுத்துப்பார் கெட்டதை பொறுத்துப்பார். பொறுத்தால் ஒரு தெய்வம் நாட்டிலே மலிந்த கடவுள் வெதுவிலக்கலா தெய்வம் ஓம் கணநாத பெருமாள் விநாயகர் பெருமாள் பாதம் நம்மளுக்கும் அகிலாண்ட கோடி பெருமாள் நாயகி சக்தி ஒன்று தமிழ் மலைவாள் 1000 கண்ணுடையார் அம்பாளுடைய பாதம் நம்மளுக்கும் சுக்குக்கு மீன வைத்தியம் இல்ல சுப்பிரமணிய தெய்வம் இல்ல முருக பெருமாள் வேண்டி மீன் கொல்லாத நாளில்லை தொடர் மிகு வடிவேலா சுவையான முலே திசையமுலாலே
முருகப்பெருமனை வேண்டி விட்டோம், அம்பாளை வேண்டி விட்டோம். எதுல இருக்க முடியானே? கச்சிராயணத்துல இருக்க முடியானே? கிராமவாசிகள், நாட்டாமை, பிரதரன், ஆலய அரங்கவலர்கள் நம்ம அங்க வந்துட்டு போனோம். அதான் அம்மனுக்கு அந்த கும்பாபிஷேகம் செய்து அந்த மண்டலாபிஷேகம் படிக்கும் போது ஒரு இரவு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கர்ம காரியம், ஐயா இறந்துட்டாரா, மாமா ஆசை தம்பி மாமா சொல்லி இந்த பக்கம் வந்தோம். ஆனா இந்த ரெண்டு ஆண்டு 3வது ஆண்டு இந்த சமாவுக்கு நான் வந்திருக்கேன். இருந்த போதும் கொட்டுப்பட்டாலும் மோதிரம் கையால கொட்டுப்பட வேண்டும், அப்படிப்பட்ட பெரியவங்களோடு இருக்க வேண்டும். இங்க நான் தான் வந்து இப்ப அரிதாரம் எடுத்து இவங்க கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன். ஏன்னா அம்மா பேரு தேவனாம்பரத்தன் பக்கத்து பத்மாவதி இருந்தாரா, ராஜகோபால் வாத்தியார் இருந்தாரா, கல்யாணம் இருந்தாரா, அவங்க கூட தான் இவங்க இருந்தவங்க சின்னத்துறை வாத்தியார். அப்படியேப்பட்ட புண்ணியமான் இருக்கும்போது அவருக்கு நம்ம நிக்க முடியுமா? பாக்கிட்ட பணம் உள்ளவங்க தாங்க வரலாம். அப்படியேப்பட்ட கஜினாத்துல இருந்தோம் மறந்த மாமேதை, அதா அதிமுக கிளை செயலாளராக இருந்து, மின் மோட்டார் இயக்குநராக இருந்து, இந்திரி வியாபார தெருக்கூத்து கலைஞனா இருந்து வடிவேல் பணியாற்றி அவர்கள் இன்னைக்கு ஐயா இருந்து 30வது நாள் சொர்க்கம் சேரணும், 4ஆம் பகுதி சேரணும், இரமணி சேரணும். ஏன்னா நம்ம அம்மன் கோயில நடத்தினா அது வீர விழா, இவருக்கு நடத்துறோமா சொர்க்க விழா. சொர்க்க விழானா கண்விழிப்பு, ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், சொர்க்கம் சேரணும். எம்மாம் பேருக்கு இந்த அன்னதானம், பத்திரதானம், இந்த அதாவது தண்ணி கலப்பி விடுறது அவ்வளவு ஒரு சிறப்பமானது இல்ல. அப்படியேப்பட்ட நல்ல பேர இருந்து புகழை தேடி இறந்தும் புகழை தேடி இருக்க முடியாது. ஐயா வடிவேல் ஐயா மாமா அவர்கள் தாலுகா சாமி 4ஆம் பகுதி அடைய வேண்டும், இறைவனடி சேர வேண்டும். அப்படி என்பதற்காக இன்னைக்கு 30வது நாள் அண்ணா அவருக்கு கண்ணீர் அஞ்சலியாக இருந்தும் சுற்றார் பற்றார் உற்றார் உறவினர்கள், பங்காளிகள், பிள்ளைகள், மருமகள், பேர குழந்தைகள் எல்லாம் வருத்தத்தோடு சொர்க்கம் சேரணும் அப்படி என்பதற்காக இன்னைக்கு ஓரிரவு கேளிக்கை. ஏன்னா இந்த நாடக சபா இப்ப இந்த சொர்க்க விழா இதே போல எல்லா நடிகரும் வந்து நாடகாசனங்கள் வந்து நடத்தினது தெருக்கூத்துல தேவானந்த ராமசாமி வாத்தியார் ஒருத்தர் அவர் பாட்ட பாடாம யாரும் கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் குப்பம் தங்கராசு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டர் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இறந்துட்டார். அவருக்கு 17ஆம் நாள் சண்டை கர்ண மோட்ச நாடகம் நடத்தணும். அதை பார்க்க வந்தாங்க மாமா ஆசை தம்பி மாமா வந்து எங்க அப்பா நாடக வாத்தியாரா இருந்தோம். இந்த நாடகத்துல இந்த பீமனா இருந்து பீம மேடம் நடித்து பல பாட்டெல்லாம் பாடி இது மறந்திருக்கிறார். எங்க அப்பாவுக்கு அந்த நாடகத்தை வைத்தா தான் அவரு சாந்தி ஆத்மா சாந்தியாடும். அப்படி என்பதற்காக விடாமுயற்சியோடு இன்னைக்கு ஒரு 6-7 சமூக வாத்தியார் வந்திருக்காங்க. இருந்த போதிலும் இன்னும் மற்றும் கிராமவாசியுடைய பாதர வந்தவங்களுக்கும் மற்றும் ஆசை தம்பி மாமா அவருடைய பாதர வந்தவங்களுக்கும் எனக்கு எந்த குறையும் இல்ல. யாருக்கு என்ன செய்வாரோ, பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரோ, மனைவிக்கு என்ன செய்வாரோ, எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். வருஷத்துல ஒரு 5000 10,000 எனக்காக செலவு பண்ணிருக்காரு. அப்படியேப்பட்ட மாமா அவருடைய பாதர வந்தவங்களுக்கும் மற்றும் இன்னும் சுற்றுப்புறத்தில் இருந்து நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து கிராமத்தோட பாதர வந்தவங்களுக்கும் மற்றும் இதை வேக கொள்ளை பிள்ளைப்பாலை சேர்ந்த கொலஞ்சி குமரன் நாடக சபா தலைமை ஆசிரியர் வழங்க கே சின்னத்தூர் நாடக ஆசிரியர் அவருடைய பாதகம் நம்மளுக்கும், அவர் அண்ணாமலையாக கே ராஜகுரு நாடக ஆசிரியர் அவருடைய பாதகம் நம்மளுக்கும், செங்கல் நீர் அம்மன் இதோ கோரணப்பட்டி அலையில இருக்க முடியாது செங்கல் நீர் அம்மன் நாடக சபா ஓனரா இருக்க முடியாது அருமை சிறிய தந்தையா இருக்க முடியாது சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் அவருடைய பாதகம் நம்மளுக்கும் மற்றும் அங்காள பரமேஸ்வரி நாடக சபா ஓனரா இருக்க முடியாது சாத்திப்பட்டி பலாப்பட்டை சேர்ந்த கிருஷ்ணராஜ் தம்பி அவருடைய பாதகம் நம்மளுக்கும் மற்றும் இதோ காப்பாங்குளத்தை பெரிய காப்பாங்குளத்தை சேர்ந்த ராயர் மாமா நாடகாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இதோ வாழப்பட்டு சேர்ந்த திருக்கண்டேஸ்வரர் ராம நாடகாசிரியர் மதித்துள்ளார் அவருடைய பாதகம் நம்மளுக்கும் மற்றும் நாடக ஆசான்கள், நாடக மாமணிகள், நாடக மாமேதைகள் மற்றும் வியாபார செம்மன பேர்களுக்கும் உமக்காடியர் வணக்கம். இந்த இரு வந்த பொன்னான மேடை நடத்தும் நாடகத்தை எங்க நாடக ஆசான் ஒரு நாடகத்தை தெரிவிப்பார். அமைதியாளர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம்.
வாங்க நாடகாத்திரி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சின்னமுடனின் கோபாலன் மனையில் பெண்ணை திருடியதை கண்டு அவன் துரத்தி போக கண்ணில்லா ததிபாண்டர் மனையில் சென்று கண் கொடுத்தோர் ஜாடிகளில் மூடிக்கொள்ள புண்ணியரே கண்பேண்டேன் கதிதாயன போகவிடேன் என ஜாடி மூடிக்கொள்ள என்னிலேயே பரவுவதற்கு என்றாய் இறையவா நாரணனே எம்பிராணி பகவான் சிறுபிள்ளையாகத்தாரே தன்னோடு இருக்க முடியாத சிறார்களை அழைத்து சார்ந்து கோபால பெண்கள் வீட்டிலே தயிர் வெண்ணெய் பால் போன்ற பொருளை திருடி தின்பதை வழக்கமாக தடை கொண்டிருந்தார். ஒரு நாள் மரியாதை அந்த பெண்கள் எல்லாம் எப்படி இந்த களவு போக முடியாத களவு செய்யக்கூடியவரை கையங்கள பிடித்தறிய வேண்டும் என்று பகவானை துரத்தி வருகிறார்கள். அப்போது பகவான் என்ன செய்தார்? ஓட்டமாக அந்த பெண்கள் கரத்திலே தன்னை அகப்படுத்திக் கொள்ளாது ஓடி வந்து சதிபாண்டன் என்று சொல்ல முடியாத மண்பாண்டம் செய்ய முடியாத குயவனுடைய மனையை எடுத்து குயவனுடைய மனையிலே ஒரு ஜாடி உள்ளே அமர்ந்து மூடிக்கொண்டார். அந்த ததிபாண்டனுக்கான அந்த குயவன் பிறவி முதலே கண் தெரியாதவர், வயோதிக பருவத்தில் இருக்கிறார். ஆனால் பகவானுடைய பாதம் பட்ட உடனே 2 கண்களும் அவனுக்கு பளிச்சென்று தெரிந்ததா. உடனே அந்த ததிபாண்டன் எழுந்து வந்து ஜாடியை மூடிக்கொண்டு ஐயா நீங்கள் யார் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். ஆனால் வயது போகும்படியான இறக்கும் தருவாயில் இருக்கிறேன். இப்போது எனக்கு நீங்க கண் கொடுத்தது பெரிதல்ல. சாலோப சாயித்து என்று சொல்ல முடியாது. 4ஆம் பதிவை கொடுத்தால் அந்த ஜாடியை விடுத்து விடுவேன், இல்லையே விடமாட்டேன் என்று அந்த ஜாடியை மூடிக்கொண்டாரான் ததிபாண்டன். உடனே பகவான் என்ன செய்தாரா? அப்பா உனக்கு மட்டுமல்ல என்னை மறைத்தது இந்த ஜாடி. இந்த ஜாடிக்கு நான் மோட்ச பதவியை கொடுத்தோம். சாலோக சாவிச்சம் என்று சொல்ல முடியாது 4ஆம் பதிவை கொடுத்து ஏமவதை இல்லாது வைகுந்த சூரியனிலே ஒருவராகத்தாரே நீ அமரும்படியான பாக்கியத்தை கொடுக்கும் என்று அப்புறம் பகவானுடைய அருளாலே அந்த ததிபாண்டனும் அவனை மறைத்து வைத்த அந்த ஜாடியும் புண்ணியத்தை பெற்றதா. அது போன்று நீர் வளம் நிலவளம் குடிவளம் சில வளங்களை ஒருங்கி அவை பற்றி விளங்கி வர முடியாது புண்ணிய கஷேத்திரம் இப்புறம் கச்சராயரத்த மாநகரத்திலே குடித்தனம் கொண்டு சகல விதமான செல்வங்களையும் உறவிலாது பெற்று இதோ வைகுந்த பதவியை பெற்றிருக்க முடியாத ஆரிய தந்தை வடிவேல் படையாட்சி ஐயா அவர்கள் வைகுந்த பதவி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு திரோதமர காரியத்தை முடித்து இன்று நடந்தேறி வரும்படியான 30ஆம் நாள் விழா. இந்த விழாவுக்காக பரிந்து ஐயா அவருடைய பிள்ளையாய் விளங்கி வரக்கூடிய ஆசை தம்பி ஆரிய தந்தை, அதாவது நாடக பாலிசர்கள் யாராயிருந்த போதிலும் அவர்கள் மேலே அளவிலாத அன்பு கொள்ளும்படியான அன்புக்குரிய பெருமைக்குரிய ஐயா பி ஆசை தம்பி ஐயா அவர்களும் CN அமிர்தலிங்கம் ஐயா அவர்களும் CN அண்ணாதுரை ஐயா அவர்களும் அதன்னார் கொள்ளையை சார்ந்த காசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் முத்தாண்டி குப்பம் வேல்முருகன் ஐயா அவர்களும் மற்றும் உறவினர்கள் பங்காளி வகைராக்கள் பங்கும் பங்காளிகள் பிள்ளைகள் ஆத்துணை பேர்களும் தந்தைக்காக பரிந்து இந்த 30ஆவது நாள் விழாவிற்காக பரிந்து இந்த நாடகத்தை கேளிக்கை சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஆத்துணை பேர்களுக்கும் விழா குடிமுறை யாவற்றப்பட்ட பேர்களுக்கு கம்பெனியின் சார்பாக கோட்டான கோடி வணக்கம் என்று நடந்தேறி வரும்படியான விழா இருக்கிறது. தருமர் ராசசிய மக விழா. என்னது? தருமர் ராஜசிய மக விழா என்று சொல்ல முடியாது. புண்ணிய சரித்திரத்தை மகாபாரத காவியத்திலே ஒன்றாகத்தானே தோற்றப்படும்படியான புண்ணிய காவியம் தருமன் ராஜசிய மக விழா. சராச்சந்திரன் சிசுபாலன் வதை ஆமா என்று சொல்லக்கூடிய இப்பறம் சரித்திர காவியத்தை சிற்றறிவாளர்கள் நடத்த முன்வந்திருக்கின்றோம். ஏற்படும்படியான குற்றங்களை பெரியவர்கள் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அவையர்களை மீண்டும் பணிந்து இப்ப ராஜன் கதாபாத்திரமாக ஏதோ பாண்டு மக்கள் இவர் ராஜாக்களை தலைவதிக்கு வரும்படியான தர்மராயர் சபை நாடி வருகிறார். தகுந்த பிரகாரம்